இது டிகேபி கோபால். இன்று நாம் கன்னி ராசியை பற்றிய ஒரு மேலோட்ட பார்வையை பார்க்க இருக்கிறோம். கன்னி ராசி ராசி சக்கரத்தின் 6வது ராசி. இது 150 டிகிரி முதல் 180 டிகிரி வரை பரவியுள்ளது. இதில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்கள் அடங்கியுள்ளன. புதன் ஆட்சி செய்யும் கன்னி உபயராசி, பெண் ராசி, பூமி ராசி, ஓரளவு குளிர்ச்சி ராசி மற்றும் பகுப்பாய்வு மனப்பான்மை உடையது. கன்னியில் புதன் உச்சம், சுக்கிரன் நீசம். இதனால் கன்னிராசி ஆடம்பரத்தை விட அறிவு, அறிவாற்றல், நடைமுறை புத்தி ஆகியவற்றை முன்னிறுத்துகிறது. இந்த ராசி கன்னி பெண் கையில் கோதுமை கட்டுடன் காட்சியளிக்கிறது. இதன் பொருள் தூய்மை, சேவை, உணவு, ஒழுங்கு. ஆன்மீக அறிவே நிலையான செல்வம், பொருள் செல்வம் நிலையற்றது என்பதை இது உணர்த்துகிறது. உடல் அமைப்பு உயரமான மெலிந்த உடலமைப்பு, வேகமான நடையுடை, இளமையான தோற்றம், கருமையான முடி, கூர்மையான முக அமைப்பு, தெளிவான நேர்மையான கண்கள், மெலிந்த அல்லது கூர்மையான குரல். இந்த ராசியின் குணாதிசயங்கள் நடைமுறை சிந்தனை, முறையான அணுகுமுறை, விவரங்களுக்கு முக்கியத்துவம், பொறுப்புணர்வு மற்றும் கடின உழைப்பு, பிரச்சனை தீர்க்கும் திறன், வணிக அறிவு ஆகியவை அடங்கும். இந்த ராசியின் சவால்கள் மிகுந்த குற்றம் காணும் பழக்கம், பரிபூரண வாதம், அதிக கவலை, தன்னம்பிக்கை குறைவு, அளவுக்கு மீறிய பகுப்பாய்வு, ஓய்வு எடுக்க முடியாமை. கன்னி ராசி ஒழுங்கை விரும்பும் ராசி. இந்த ராசி செரிமான அமைப்பு மற்றும் நரம்பு மண்டலத்தை குறிக்கிறது. செரிமான கோளாறுகள், நரம்பு அழுத்தம், நோய், பயம், உடல்நல ஆலோசனைகள், சமநிலை உணவு, வைட்டமின் பி குறைவு, நேரம் தவறாமல் உணவு, உடற்பயிற்சி, கவலை தவிர்த்தல் ஆகியவை தேவையான ஆலோசனைகள். பணம் மற்றும் தொழில். கன்னி ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை விட உழைப்பில் நம்பிக்கை வைப்பார்கள். பணத்தை சேமித்து திட்டமிட்டு செலவிடுவார்கள். கணக்கியல், ஆடிட்டிங், மருத்துவம், நர்சிங், மருந்தகம், ஆசிரியர், எழுத்து, பத்திரிகை, பொறியியல், ஆராய்வு, புள்ளி விவரம், நிர்வாகம், அரசு பணி ஆகியவை இதன் தொழில்கள். உறவுகள் மற்றும் திருமணம் உயர்ந்த தர நிலைகளை கொண்டதாக இருக்கும். திருமணம் தாமதமாக வாய்ப்புண்டு. உணர்ச்சிகளை வெளிப்படுத்த சிரமம் ஏற்படும். இணக்கத்திற்கு விமர்சனம் தவிர்க்கவும், பாராட்டுக்களை வெளிப்படுத்தவும், அன்பை திறந்த மனதுடன் காட்டவும், உறுதியான பாசமும் பாதுகாப்பும் அளிப்பர். குடும்பம் மற்றும் குழந்தைகள் குறைவாக இருக்கும். கல்வி மற்றும் ஒழுக்கம் மீது கவனம் தேவை. பொறுப்பான பெற்றோர்களாக இருப்பர். அதிர்ஷ்ட அம்சங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் புதன், வெள்ளி, வியாழன். தவிர்க்க வேண்டிய நாட்கள் செவ்வாய், சனி, ஞாயிறு. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, வெள்ளை, மஞ்சள். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 14, 23, 32, 41 மற்றும் அதன் மடங்கு. அதிர்ஷ்ட ரத்தினங்கள் மரகதம், முத்து, வைரம், புஷ்பராகும். கேபி ஜோதிட அடிப்படையில் கன்னி ராசியின் அடிப்படை தொழில்களை பற்றி சற்று பார்ப்போம். கேபி ஜோதிட தொழில் முக்கியமாக 2, 6, 10 பாவங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. 2ஆம் பாவம் வருமானம், 6 சேவை, வேலை, 10 தொழில், பதவி. கன்னி இயற்கை ஜோதிடத்தில் 6வது ராசி. அதன் தன்மைகள் சேவை, மருத்துவம், கணக்கியல், ஆராய்ச்சி, பதிவுகள், பராமரிப்பு ஆகியவை கன்னியின் தன்மைகள். புதன் தொழிலின் இயக்க சக்தி. புதன் குறிக்கும் துறைகள் அறிவு, தொடர்பு, கணக்கியல் மற்றும் வணிகம், தரவு மேலாண்மை, தொழில்நுட்ப திறன். புதன் வலுவாக இருந்தால் பகுப்பாய்வு திறமை, அறிவுசார் தொழில்களில் வெற்றி, தொழிலில் துல்லியம். புதன் பாதிக்கப்பட்டால் வேலை திருப்தியின்மை, வேலை மாற்றங்கள், நரம்பு அழுத்தம்.
10ஆம் உபாதிபதி தொழிலை நிர்ணயிக்கும். 10ஆம் உபாதிபதி 2, 6, 10 மற்றும் புதனுடன் தொடர்பு இருந்தால் கணக்காளர், மருத்துவத்துறை, ஆசிரியர், நிர்வாக பணி. 2, 6, 10 இணைப்பு நிலையான தொழிலும் வருமானமும் உண்டாகும். அரசு பணி, ஆடிட்டர், வங்கி வேலை, ஆராய்ச்சியாளர் ஆக பணிபுரிவர். 6ஆம் பாவ ஆதிக்கம் இருப்பின் வேலை வாழ்க்கையில் முன்னேற்றம், போட்டித் தேர்வுகளில் வெற்றி. துறைகள் மருத்துவம், சட்ட உதவி, காப்பீடு, பொது சுகாதாரம். 2, 10 இணைப்பு இருந்தால் தொழிலால் வருமானம், தணிக்கையாளர் மற்றும் வரி ஆலோசகர் ஆகிய அமைப்புகள் ஏற்படும். இந்த ராசிக்கு பிற கிரகங்களின் தாக்கத்தை சற்று பார்ப்போம். புதன் கணக்கியல் ஆசிரியர், சூரியன் அரசு பணி நிர்வாகம், சந்திரன் வணிகம் விருந்தோம்பல், செவ்வாய் பொறியியல் அறுவை சிகிச்சை, குரு சட்டம் வங்கி, சுக்கிரன் அழகு கலை, சனி புள்ளி விவரம் நிர்வாகம், யுரேனஸ் தொழில்நுட்பம், நெப்டியூன் ஏற்றுமதி கப்பல். வேலை மற்றும் வியாபாரம் கன்னி ராசி 6ஆக அமைவதால் வேலை முக்கியமானது. 6ஆம் ராசி சேவை மனப்பான்மையுடையது. புதன் அறிவு சார்ந்த தொழில் மற்றும் வணிகம், சனி ஒழுக்கம். வியாபாரம் வெற்றி பெற 7ஆம் பாவம் வலுவாக இருக்க வேண்டும். புதன் 2 மற்றும் 11 பாவங்களுடன் தொடர்பு பெற்றிருக்க வேண்டும். தொழில் சவால்கள் பரிபூரணவாதம் தாமதம் தரும். வேலை திருப்தியின்மை, வேலை மாற்றம், செயல்திறன் குறித்த கவலை ஏற்படும். இந்த ராசியுடன் தொடர்புள்ள நவீன துறைகள் டேட்டா சயின்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், ஹெல்த் கேர் அனாலிட்டிக்ஸ், டெக்னிக்கல் ரைட்டிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். முக்கிய கேபி விதி. 10ஆம் உபாதிபதி 2, 6, 10 மற்றும் புதனுடன் தொடர்பு கொண்டால் அந்த நபர் பகுப்பாய்வு அல்லது சேவை சார்ந்த தொழில்களில் நிலையான வெற்றி பெறுவர். இத்துடன் புதன் பற்றிய பகுப்பாய்வு நிறைவு பெறுகிறது. இதுவரை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம்.